ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸோட லாஸ்ட் 100 days ப்ரிப்ரேஷனை நாமெல்லாம் சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ல. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது டே 7ல். ஸோ ஹவ் வாஸ் யர் ஜர்னி? லைக் 1 week முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 1 weekல உங்களுக்கு எப்படி உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் ஏறி இருக்கா? இந்த மாதிரி படிச்சுட்டே போனால் கண்டிப்பாக நம்மளால் நிறைய படிக்க முடியும் தோணுதா? இல்லைனா இப்போ இதெல்லாம் என்ன செட் ஆகுற மாதிரியே எனக்கு தோணல, நானே என் வேலையை பார்த்துக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டூ சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ ஸோ தட் எனக்கும் தெரியும் லைக் எந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. பட் நெவர் மைண்ட், லைக் 7 days நம்ம கண்டினியூஸாக வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்க தான் செய்யுது. அண்ட் இப்போ நம்ம பெரிய லெவலில் இன்னும் எந்த சிலபஸையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பேசிக்ஸாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் சின்ஸ் பிகாஸ் வி ஆர் ஹேவிங் டிஎன்பிசி குரூப் 1. ஸோ அதனால மேக்ஸிமம் ரொம்ப பேசிக்காக தான் சுற்றிட்டு இருக்கோம். பட் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்ஸில் உட்காந்துருக்கும் போது மிகப்பெரிய டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் அசால்ட்டாக ஆன்சர் பண்ணுவோம். பட் ரொம்ப ஈஸியான சில கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை மறந்து போயிருக்கும், இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இப்படி இருக்கலாமோ, இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருப்போம் அப்படிலாம் நமக்கு தோணும். ஸோ எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இதை ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி எப்படிலாம் நம்ம தோக்கக்கூடாதுன்னு யோசிச்சாலே வெற்றி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம இந்த பேசிக்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஸோ பேசிக்ஸில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு மேலே நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும்போது இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நம்மளால் நல்லபடியாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இல்லை இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னாலும் ஓகே, இல்லை செட் ஆகும்னு நினச்சாலும் ஓகே, வாட் எவர் யூ திங்க் ப்ளீஸ் டூ சேவ் மீ ஸோ தட் எனக்கும் தெரியும். அண்ட் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க டாபிக்ஸும் அந்த மாதிரியான ஜென்ரல் பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணாதீங்க. சும்மா நீங்கள் வாட் இஸ் இட், இப்படியா, அந்த மாதிரியா, அப்படி மட்டும் பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக உட்காந்து நோண்டிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அண்ட் சில சமயம் மெயினாக என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, இதில் நான் படிக்கும் போது இந்த ஃபேக்டை விட்டுட்டேனே, இதில் இன்னும் நிறைய இருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெவல்யூஷன்ஸ் பற்றி படிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 ரெவல்யூஷன் படிச்சிருப்பீங்க. வேற ஒரு சைட்டில் போனீங்க அப்படின்னா 12 கொடுத்துருப்பான். இன்னொரு சைட்டில் போனீங்க அப்படின்னா 25 கொடுத்துருப்பான். அப்போ நான் என்னடா படிக்க அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த சைட்ஸ்லாம் ஏதாச்சும் 1 or 2 மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை நான் படிக்கன்னு உட்காந்திங்கன்னா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அவ்வளோ நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் காமனாக உள்ளதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். இந்த மிச்சம் உள்ள அந்த ஸ்பெசிஃபிக் கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் கேள்விகள் நிறைய கேட்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளோட தாட்டு. ஓகே, அது கரெக்டாக கூட இருக்கலாம். பட் அதை இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1-2 இருக்கதை அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கும் போதே நான் பர்ஃபெக்டாக படிப்பேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்பப்போ நம்ம ஆட் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மண்டையில் நிறைய ஃபைல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஃபைல்ஸை நிறைய கண்டென்ட்ஸை சேர்த்துட்டே போவோம். நம்ம அப்பப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வரும்போது அந்தந்த ஃபைல்ஸை அப்டேட் பண்ணிக்க போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப கதை பேசுகிறல, நம்ம கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்விரான்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகும். ஸோ நேற்றுக்கு என்விரான்மெண்ட்டில் சில டாபிக்ஸ் பார்த்துக்கணும்ல. ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி இப்போ ஜென்ரல் டேர்ம்ஸ், இந்த நிக்னா என்ன, அதுக்கப்புறம் பயோம்னா என்ன, பயோடைவர்சிட்டி, ஹாட்ஸ்பாட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குல்ல, வாட் இஸ் இட்னு பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸை மனப்பாடம் பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸுக்கு ஆன்சர் எழுதுகிற அளவுக்கு டெஃபினிஷன் கொடுங்கன்னு நான் சொல்லலை. அப்படின்னா என்ன, இதுதானா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டேர்ம் படிக்க 1 minute, அது கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா போதுமானது. ஸோ அந்த மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவிலேயே எக்கச்சக்க நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. அதை விட அதிகமாக வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. அத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸையும் நான் படிக்கிறோமா, 500+ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கும், அத்தனையும் நான் படிக்கணுமா அப்படின்னா அவ்வளோலாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு எது இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க மெயினாக. அண்ட் இந்தியா ஃபுல்லாக சில மெயின் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கும். ஸோ அது என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை விட கம்மியாக இருக்கும். பட் அதுவுமே ஜாஸ்தி தான், எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட அட்லஸ் இருக்குது தெரியுமா, லெட் இட் பி ஆக்ஸ்ஃபோர்ட் இல்லைனா ஓரியாண்ட், ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த அட்லஸில் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸுங்கிற காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, இதை தாண்டியும் படிக்கணும். அதை நம்ம எங்கே படிப்போம்னா ஸ்டேட் வைஸாக நம்ம இதுக்கு மேலே மேப் ரீடிங்குக்கு போவோமா அப்படின்னா கண்டிப்பாக போவோம், டோன்ட் வரி. ஸோ நமக்கு டெய்லி 1 or 2 ஸ்டேட்ஸ் அப்படின்னு படித்தா கூட மிஞ்சி போனால் 30 நாள் 35 நாள் வரும். ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லா மேப் ரீடிங்குமே முடிக்கிற மாதிரியான ஒரு பிளானில் தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி நம்ம முடிப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மேப் ரீடிங்கில் போகும்போது இன்னொரு 4-5 வைல்ட் லைஃப் சாங்சுரி இப்போ ஸ்டேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லெட் இட் பி வைல்ட் லைஃப் சாங்சுரி, இல்லைனா நேஷனல் பார்க், இல்லைனா பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வ் நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் மொத்தமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவில் என்ன இருக்குன்னு நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் தட்டினீங்கனாலே அந்த லிஸ்ட் ஆகும்ல, லிஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ரஃப்லி நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்ஸ் பார்த்துட்டோம்ல, இந்தியாவுடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோம்ல. ஸோ
அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் த ஒன்லி வே டு ரிமெம்பர் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ். லைக் மேப் வச்சு மட்டும்தான் நம்மளால எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ லெட் இட் பி த பிளேஸ், இல்லைனா அந்த இடத்துல என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குது, இல்லை அங்கே என்ன ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்களுக்கு அந்த இடத்தோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தெரியணும். அது தெரியறதுக்கு மேப் தெரியணும். ஸோ மேப் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். டோன்ட் வரி, மேப் சீரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். வேர்ல்டில் லார்ஜஸ்ட் என்ன, டாலஸ்ட் என்ன, ஸ்மாலஸ்ட் என்ன, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். பட் அதில் வியூவர்ஸ் என்னமோ ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. மேபி உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. லைக் கண்டிப்பாக வீடியோ பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னு நான் சொல்லிடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் கிவ் யூ அசிஸ்டன்ஸ். இல்லை அது ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லைனாலும் நோ இஷ்யூஸ், நீங்களாக படித்தாலும் நல்லது தான். ஓகே, ஸோ இதெல்லாம். அண்ட் தென் கன்சர்வேஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா என்ன மாதிரிலாம் எடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லைனா சில விஷயங்களை கன்சர்வ் பண்ணுறதுக்கு சில இது கொண்டு வந்திருப்பாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா பார்த்தா கூட போதும். ஏன்னா நேற்றுக்கே நம்ம வந்து ஆல்ரெடி இந்த கன்வென்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. பார்த்துருப்பீங்கல்ல, பார்க்கலனாலும் பரவாயில்ல. லைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டாபிக்ஸாக நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் படிக்கும் போது இதெல்லாம் படிப்போம், பட் ஸ்டில் இப்போதைக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பேசிக்காக தான் எல்லாமே சொல்லியிருக்கு. ஸோ வாட் இஸ் இட்னு பார்த்து முடிக்க மேக்ஸிமம் உங்களுக்கு 1/2 hour to 1 hour ஆகும். அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அடுத்தது ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் உள்ள மேஜர் ரிவர்ஸ் என்ன, மேஜர் மவுண்டன்ஸ் என்ன, மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன. ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, தார் டெசர்ட் இருக்குது. அதே மாதிரி மவுண்டனோட அந்த இது பார்த்துக்கோங்க. இப்போது கேன்ஜெட்டிக் பிளெயின் வந்துட்டு இந்த பாபர் காந்தர் ஏதோ ஒரு வேர்டிங்ஸ் ஆகும்ல. ஸோ அந்த 4 சாயில் டைப்பு அது பார்த்துக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக சாயில் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, மினரல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஓக்ஸ் என்னெல்லாம் இருக்குது. இவ்வளோத்தையும் நான் எங்கேருந்து பார்க்க அப்படின்னு தானே யோசிக்கிங்க. டோன்ட் வரி, லைட்டாக இப்போலாம் இருக்குன்னாச்சும் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னு, ஏதோ ஒரு நான் டேர்ம் சொல்கிறேன், அது எந்த இடத்துலேருந்து வருது, அது என்ன சப்ஜெக்ட்டுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் எஸ், டேர்ம்ஸ் ரிலேட்டடான கேள்விகளும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது எது ரிலேட்டடான விஷயம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது எது ரிலேட்டட் அப்படிங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா நிறைய வார்த்தைகளை படிக்கும் போது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ஆப்வியஸ்லி வந்துட்டு பிலிம்ஸுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் கேள்விகள் இருக்கும், இல்லை ஹிந்தியில் இருக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஓகே, ஆல்ஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதனால் இங்கிலீஷில் சில டேர்ம்ஸ் இருக்கும், கண்டிப்பாக நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். பட் டேர்ம்ஸு நான் எடுத்து உட்காந்து அப்படியே டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறேன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ போக போக்கில் டேர்ம்ஸை மனப்பாடம் பண்ணாதான் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு லேண்ட் ஃபார்முக்கும் சில டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேர்ம் அப்படின்னு பார்த்த உடனே இது லேண்ட் ஃபார்ம் சம்மந்தமா அப்படின்னா நமக்கு தெரியணும். இது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னு நமக்கு சில சமயம் தோணும், கண்டிப்பாக தோன்றது தப்பு கிடையாது. பட் ஸ்டில் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. இது எல்லாமே பேசிக்ஸ் தான், ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது இவ்வளோ பார்த்தா போதும். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இல்லை, குரூப் 1க்கு 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதிகமாக. பட் அதுவும் இங்கே யூஸ் ஆகுங்கிற நம்பிக்கையோட கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பரவாயில்ல, இப்போ 3 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குரூப் 1 சும்மா எழுதிட்டு அப்புறம் இதை நான் பார்த்துக்குறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. எஃபர்ட்டை நம்ம சின்சியராக போட கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நோட்டோட ஐ வில் கிவ் யூ த ஃபைனல் நோட். Don't save what is left after spending, but spend what is left after saving. ஸோ இது வந்துட்டு ஜென்ரலி உங்களுக்கு மணி வச்சு பேசலாம், பட் ஸ்டில் நான் இங்கே வந்துட்டு டைம் வச்சு பேசுகிறேன். ஸோ உங்களுடைய இந்த படிப்புக்காக எவ்வளோ டைம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. அதை தாண்டி உள்ள மற்ற டைமை நீங்கள் என்னன்னாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிவி பாருங்க, இல்லை என்ஜாய் பண்ணுங்கள், இல்லைனா எங்கேயாச்சும் வெளில போங்க, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மிச்ச டைமை வந்துட்டு படிக்கிறதுக்காக சேவ் பண்ணுறோம். ஸோ டூ த ரிவர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும், நிறைய படிக்க முடியும். ஸோ அதை தாண்டி உள்ள டைமில் நம்ம ரிலாக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் we can do it. So all the very best. If you have any doubts, please do send me in the comments below. And for the Telegram channel link வந்து கீழே description இருக்கும். For instant updates, please do join over there. Thank you.